உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது வந்து நல்ல சூடான சாதம், அப்புறம் பரோட்டா, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். முட்டை வந்து கலையாம அப்படியே அழகா நம்ம உடைச்சு ஊத்துனது எப்படியோ அதே மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இப்ப நம்ம முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா இதுல உங்களுக்கு எந்த மசாலா இருக்கோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆ கீறி வச்சிருக்கேன் வாசனைக்காக. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா மிக்சியில சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இந்த தக்காளி அரைச்சோம்ல அந்த மிக்சி ஜார்ல சும்மா ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அலசி இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய், ஒரு தேங்காயில பாதி தேங்காய், அதுல ஒரு 10 முந்திரி போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால். நம்ம பால் எடுத்ததுனால முந்திரி சேர்த்து அரைச்சதுனால குழம்பு நல்லா கொழப்பா தான் ஆகும். ரொம்ப தண்ணியாலாம் ஆகாது. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வரும்போது நீங்க வந்து முட்டை, நான் வந்து ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எத்தனை முட்டை நீங்க சேர்க்குறீங்களோ அது உங்க விருப்பம். நான் செய்யற குழம்பு ஒரு 6லிருந்து 7 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். இப்போ ஒரு முட்டையா நம்ம தனியா இந்த மாதிரி கிணத்துல உடைச்சு சேர்த்துக்கலாம். நம்ம டைரக்டா முட்டையை சேர்க்கும் போது அதோட ஓடு பகுதி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல உடைச்சு சேர்த்துக்கிட்டா முட்டை கலையாம அழகா இந்த மாதிரி வரும். நம்ம வெந்து வரும்போது முட்டை வந்து சூப்பரா வரும். இப்ப இந்த தெரியிற லைட்டா மஞ்சக்கருவுல நம்ம கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த மிளகுத்தூள் சேர்க்கறதுனால. மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கரெக்டா ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா முட்டை களைஞ்சு போயிடும். எப்பயுமே முட்டை சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு இது வந்து அடியில் போய் தங்கியிருக்கும். அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியால் நல்லா எடுத்து விடுங்க, அடியில் செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட போகிறோம். முட்டை நல்லா வெந்து வந்துடும். முட்டை கலையாம சூப்பராக வந்துட்டு பாருங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முட்டையும் நம்ம எப்படி முட்டை ஊற்றுனோமோ அதே ஷேப்பில் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முட்டையெல்லாம் அழகா இந்த மாதிரி நம்ம ஊற்றுன மாதிரியே அழகா வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாற வேண்டியது தான். முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை
லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் நல்லா சூடான சோறு போட்டு அதில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.